ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வந்து ட்ரிப் போகிறோங்க. நாளைக்கு நைட்டு 8 மணிக்கோட்ட ட்ரிப்பு கிளம்பிடுவோம். அப்புறம் அதனால் இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுக்கல. நாங்கள் எல்லாமே வீடு வாசலாக எல்லாமே வலிச்சு விட்டாச்சுங்க. அதனால் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு போகிறது திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தால இருக்கிற எல்லா கோயிலுக்கும் கிளம்பிருங்க. அப்புறம் இன்னொன்று என்னங்கன்னா, என்னோட உடம்பு ரீதியா பார்த்தீங்கன்னா, என் தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா, முடி ஒவ்வொரு பக்கம் முடி இருக்காது. பொழக்கமா இருக்கு. அப்புறம் முடி பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெள்ளையா ஆயிருச்சு. நெறையா தொந்தரவு இருந்துச்சு. தலை வலிக்கு, அடிக்கடி தலை வலிக்கு, கண்ணுலாம் எரியும். அப்புறம் நான் என்னடா நம்ம இப்படி இருக்கே, நம்ம வயசாகனால முடி சொட்டை விழுகுதா, இல்ல முடி இதாகுதா, கொட்டுதா அப்படி இப்படிங்கன்னு ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ரெகுலரா பார்த்தீங்கன்னா, இரவுல வந்து எண்ணெய நல்லா தலைக்கு நல்லா மஜாஸ் மாரி நல்லா போட்டு, நல்லா பாப்பாவ செஞ்சு விட சொல்லுவேங்க. எண்ணெய் தேய்ச்சு நல்லா தலைக்கு நல்ல ஒரு எண்ணெய் வந்து உள்ள இறங்குற மாரி நானு செஞ்சு விட சொன்னேன். அப்புறம் ஒரு 1 மாசம் ரெகுலரா நான் பண்ணேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முடி கொட்டுறதும் இல்ல. இப்ப முடி பார்த்தீங்கன்னா, அடர்த்தியா இருக்கு. உங்களுக்கே தெரியும். என்னுடைய வயசுக்கு அது கருமையா இருக்குது. ஏதோ 1, 2 வருங்க நரைச்ச முடி. அதுவுமே நான் காலையில வெறும் வயித்துல நெல்லிக்காய் சாப்பிட்டேன்னா, அந்த முடியுமே கருமை ஆயிக்கி. அப்ப நம்ம வந்து என்னன்னா, எண்ணெய் வந்து ரெகுலரா தேய்ங்க. தலைக்கு கண்டிப்பா தேய்ங்க. இதுதான் நான் எல்லா வீடியோலும் சொல்றேன். தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா தேய்ங்க. உச்சிக்கு எல்லாமே தேய்ங்க. நீங்க தேய்க்கிற எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, பாதம் வரைக்கும் வரும் அந்த எண்ணெய். உடம்பும் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. வெய்ய காலம் வந்துருச்சு. அதனால நீங்க வந்து நீர் சத்து உள்ள காய்கறிகள அதிகமா சேர்த்துங்க. தண்ணி நெறையா குடிங்க. தண்ணி எப்படியுமே அண்ணாந்து கொட கொடன்னு ஊத்தாதீங்க. அ பக்கமா வாய்க்கிட்ட வச்சு தண்ணி குடிங்க. ஏன்னா, நம்ம அண்ணாந்து குடிக்கும்போது டைரக்ட்டா குடல்ல இதாகும். நம்ம உடம்புக்கு கெடுதலு. அதனால ஒட்டி குடிங்கனாலும் எப்படின்னா, தனியா உங்களுக்குன்னு ஒரு ஒரு சொம்போ, ஒரு டம்ளரா வச்சு நீங்க ஒட்டியும் கூட குடிக்கலாம். அதுவும் தப்பில்ல. அது நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் அப்படிதான் செஞ்சாங்க. ஒட்டி தான் குடிப்பாங்க. அ நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயா இருந்தாரு. அவரு தண்ணி அவருக்குன்னு தனி வட்டல் பார்த்தீங்கன்னா, வெண்கல வட்டல் தான் வச்சிருந்தாரு. சாப்பாடு போட்டு சாப்பிடுவாரு. சமணங்கால் போட்டு தான் சாப்பிடுவாரு. எக்காரணத்துக்கு கொண்டு சேர்லயோ, இதுலலாம் நான் பார்த்ததே இல்ல. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டி தான் குடிப்பாரு. ஆனா, அவிங்க பாட்டி அவிங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனியா தான் வச்சிருப்பாங்க. அவிங்களுக்குன்னு அந்த வெண்கல வட்டலு, அந்த சொம்பு எல்லாமே தனியா இருக்கு. அதனால அவரு ஒட்டி குடிப்பாரு. அப்ப கூட சொல்லுவேன், "என்ன ஒட்டி குடிக்கிறாரு இவ்வளோ வயசாயிட்டுன்னு" நெனைப்பேன். ஆனா இப்ப தான் தெரியுது, ஒட்டி குடிச்சா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு நான் இப்ப தான் தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நம்ம தண்ணி வந்து மெதுவா தான் குடிக்கணும். சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மென்னு, நல்லா ருசிச்சு சாப்பிடணும். எக்காரணத்துக்கு கொண்டு செல்லு பார்த்துட்டு நீங்க வந்து சாப்பிடாதீங்க. செல்ல வந்து வச்சுட்டு, நல்லா சாப்பாட்ட ருசியா நல்லா மென்னு ருசியா சாப்பிடுங்க. அது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் இருக்கு. ரொம்ப நல்லது. சுரக்காய வந்து நீங்க ரெகுலரால எடுத்துக்கலாம். அத எடுத்தீங்கன்னா, உங்க கொழுப்பெல்லாம் குறைக்கி, தொப்பை இருந்தாலும் சரியாயிரும். அதனால நீங்க சுரக்காய் வந்து அடிக்கடி உணவுல சேர்த்தீங்க. நாட்டு சுரக்காய் இருக்கு. அடிக்கடி நீங்க சேர்த்தீங்க. யா ம். சரி ஃபிரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.